டு பிக் பாஸோட டே 10 எபிசோட் நம்பர் 11. வர வர இது பிக் பாஸ் வீடா இல்ல ஓபனா கட்டி விட்டு இருக்கிற பார்க்கா, யார் வேணா என்ன ஃபீலிங்ஸோட வேணா உள்ள வாங்க, உள்ள வந்து என்ன கருமத்தை வேணா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஏன்னா ஆளாளுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸோட ஒருத்தங்களை புடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல எஃப்ஜேவும் ஆதிரையும் பேசிக்கிறாங்க. இதுல ஆதிரை சொல்றாங்க, நீ முன்ன மாதிரி என்கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல, எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசுற, என்கிட்ட மட்டும் மூஞ்சிய காட்டுற பாத்தியா, எனக்கு உன் மேல ரொம்ப டிபெண்டன்சி ஜாஸ்தி ஆயிட்டே போகுது அப்படின்னு கண்ண கசக்க, இவர் என்னமோ சொல்ல வேண்டியதெல்லாம் டக்குன்னு சொல்லு, எல்லாரும் போயிட்டாங்க, நீ இழுத்துட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி, இங்க பாருப்பா நம்ம விளையாடதான் வந்திருக்கோம், நம்ம விளையாடுவோம், அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்கள தேத்துறதுக்கு முயற்சி பண்றேன்னு என்னெல்லாமோ பண்றாரு. இன்னொரு பக்கம் துஷாரும் அரோராவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல அரோரா, ஏய் எந்திரிச்சு போயிடு, உனக்கு பேச இன்ட்ரெஸ்ட் இல்லனா எந்திரிச்சு போயிடு அப்படின்றாங்க. துஷார் என்னமோ பெக்கன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் முழிச்சு சிரிக்கிறாரு, பேச வராரு, திருப்பி முழுப்புறாரு. என்னமோ நடந்திருக்கு, ஆனா என்னன்னு தான் நமக்கு புரியல. இவங்க எமோஷனலாயி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஆதிரையை சமாதானம் பண்ணியாச்சு. அந்த பக்கம் ஓ மை காட் அரோரா அழறாங்களா, தோ வர இப்ப என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு எஃப்ஜே அவங்கள சமாதானம் பண்ண போயிட்டாரு. இவருக்கு எல்லா பக்கமும் மாறி சமாதானப்படுத்துறது தான் வேலை போல் இருக்கு. இத தூரத்துல இருந்து பாத்துட்டு ஆதிரை, சபரி, கெமினி எல்லாரும் வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்க, எல்லாத்துக்கும் இந்த துஷார் தான் காரணம் அப்படின்னு அவரை கை காமிச்சிட்டாங்க. அதோ இருக்கானே அவன்தான் என்னாச்சு. அதுல பாவம் துஷாரும் அஃபண்ட் ஆயிட்டார் போல் இருக்கு. கடைசியில இங்க வா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு அவரை கூட்டிட்டு வந்து பாத்ரூம் ஏரியால உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அதுலயும் அவரு, இங்க பாரு நான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன்னா எனக்கு என்ன பண்றேன்னு தெரியாது, அதனால நான் கொஞ்சம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன், நீ பேசிட்டு இருக்கும் போது நான் லிசன் பண்ணிருக்கணும் தான், ஆனா நான் பண்ணல, பட் இருந்தாலும் இந்த பிரச்சனையை இதோட விட்டுறலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா அரோரா விட மாட்டாங்களே, இல்ல நம்ம ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிக்கலாம், இனஃப்டா அடிச்சிடு, இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்னு கன்றாவியா என்னத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எக்ஸ்பிரஷனும் சரியில்லை, இவர் மொழியும் சரியில்லை. இன்னொரு பக்கம் காலங்காத்தாலேயே பார்வதி ஒரு கரெக்டான கேள்வியோட அந்த நாளை தொடங்கியிருக்காங்க. இந்த சீசன்லயே இப்பதான் முதல் முறையா பார்வதி ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. உப்பு கொட்டி வச்ச அந்த சாதத்தை ஃப்ரிட்ஜ்லயே 2 நாளா வச்சிருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ். ஏய் அன்னைக்கு நான் சாப்பாட்டு விஷயத்துல பிரச்சனை பண்ணேன் தானே எல்லாருமா சேர்ந்து என்கிட்ட வந்து சாரி கேளுன்னு சொன்னீங்க, இப்போ அதே சாப்பாடை தானே கனியக்காவும் உப்பு கொட்டி உள்ள வச்சிருக்காங்க, அதுக்கு யாருமே பேச மாட்டீங்களா அப்படின்னு கனியக்காவையே டைரக்டா கூப்பிட்டு, இங்க பாருங்க இதுக்கெல்லாம் நீங்க சாரி சொல்ல மாட்டீங்களா, நீங்க பண்ணது தப்பு தானே அப்படின்னாங்க. கனியக்கா உடனே ஐயோ இவ என்ன கரெக்டான பாயிண்ட் எல்லாம் வர பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு, ரொம்ப நேரம் நிக்கிறாங்க, நாங்க குரூப்பா தான் இந்த டிசிஷன் எடுத்தோம், அதனால குரூப்பா சேர்ந்து முடிவு பண்ணிட்டு வந்து சாரி கேக்குறோம் அப்படின்னாங்க. கனியக்கா, நீங்க பண்ணது தப்பு, அதுக்கு சாரியை கேட்டு போயிருக்கலாம், அதை விட்டுட்டு அந்த நேரத்துல மழுப்புனது மட்டும் இல்லாம பின்னாடி போய் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணும், அதனாலதான் பாரு இப்படி கலங்காத்தாலும் ஒரு பிரச்சனையோட வந்திருக்கா அப்படின்னு ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அடுத்த காதல் டாபிக். இன்னைக்கு எபிசோட் முழுக்கவே காதல்னு மாறி பேசிக்குவாங்க போல் இருக்கு. அரோராவோ பார்வதியோ உட்கார்ந்துட்டு இந்த வீட்டுல இருக்கிற பாய்ஸுக்கெல்லாம் நாங்க ரேட்டிங் கொடுக்கறோம்னு கமரத்தினையும் துஷாரையும் உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்க நேமா சொல்ல இவங்க 2 பேரும் ரேட்டிங் கொடுக்கறாங்களாமா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இதுல துஷார பத்தி பேசும்போது அரோரா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு. அதே மாதிரி பார்வதிக்கு கமரத்தின் மேல ஒரு கண் இருக்கு போல் இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை அவரை பத்தி புகழ ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கிற அந்த மனுஷனுக்கு ஒரே வெக்கம். ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல, இந்த சீசன்ல உள்ள வந்திருக்கிற முக்காவாசி பேருக்கு வெளியில ஆள் இருக்கு, ஆனாலும் உள்ள வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்க முயற்சி பண்றேன்னு என்னெல்லாமோ பண்றீங்க. பிக் பாஸ் மறுபடியும் மாஸ்க் டாஸ்க் ஆரம்பிச்சாங்க. 16 பேர் இருக்கீங்க, 15 ஸ்லாட் இருக்கு, விளையாட ஆரம்பிங்க அப்படின்னு பஸ்ஸர் அடிச்ச உடனே எல்லாரும் பாஞ்சு போய் ஆளுக்கு ஒரு மாஸ்க் எடுத்தாங்க. கடைசியா 1-on-1 அப்படின்னு வந்தது வினோத்தோட மாஸ்க்குக்கும் சபரியோட மாஸ்க்குக்கும். ஆஹா ஆட்டோ சூடு பிடிக்குது அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்ல பார்வதி முன்னாடி போய் அவங்க இஷ்டத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் யாருக்குமே பிடிக்கல. எங்க இவங்க உள்ளாக்க வந்து எல்லாத்தையும் கலைச்சிருவாங்க அப்படின்னு பயந்து போய் ஆரம்பத்திலேயே சபரி, இங்க பாரு கொஞ்சம் ஓரமா வந்து பேசி, தேவையில்லாம முன்னாடி போகாத, 1-on-1 அவங்க பேசிக்கிட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. குறுக்க இந்த கௌசிக் வந்தா, ஆனா அப்பவே பாரு ஏய் போடா டேய் அப்படின்னு அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல பார்வதி பேசுறதுனால ஒரு பிரச்சனை வரப்போறது கிடையாது. லிட்டரலி கேம் முடிஞ்சு போச்சு. ஆனா எல்லாரும் விளையாடுற இடம், எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்துற இடம், நீ பாட்டுக்கு முன்னாடி வராத, பின்னாடி போ அப்படின்னு இஷ்டமா ஒண்ணு சேர்ந்து அவங்கள டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல காமெடி என்னன்னா, லீடரா இருக்க வேண்டிய நம்ம துஷார் தலை இருக்காரு இல்லையா, அவரு போய் பாரு நீங்க ஓரமா போய் நில்லுங்கன்னு அவங்க கிட்டதான் மல்லு கட்டிட்டு இருந்தாரு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ?
அந்த ரவுண்டோட முடிவுல சபரி காப்பாற்றப்பட்டு வினோத் வெளியேற்றப்பட்டார். அடுத்து ரவுண்ட் 2 ஆரம்பமாச்சு. இந்த ரவுண்டோட முடிவுல அரோரா வெளியே போனாங்க. ஆக மொத்தத்துல பிக் பாஸ் வீட்டை சேர்ந்த 2 பேர் வெளியே இருக்காங்க, சூப்பர் டீலக்ஸ் வீட்டை சேர்ந்த 2 பேர் வெளியே இருக்காங்க. சோ பிக் பாஸ் இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் உங்க டீமுக்காக டிஃபெண்டர்ஸா செயல்படலாம் அப்படின்னு சொன்னாரு. பார்வதிக்கு ஒரே குஷி. சாதிச்ச ஒரு சந்தோஷம். இதுல யார லாக் பண்ணணும், டிஃபெண்டர்ஸ்னா எப்படி செயல்படணும்னு ஒண்ணுமே புரியாம வினோத் வழக்கம் போல நான் தனியா செயல்படுவேன் அப்படின்னு ஆர்வ கோளாரா ஒரு விஷயத்த பண்ணி வச்சாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ரவுண்ட் 3 பஸ்ஸர் அடிச்சதும் வேகமா போய் கெமிய கட்டி பிடிச்சுக்கிட்டு நான் அவனை டிஃபெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நின்னுக்கிட்டு இருந்தாரு. இத ஒரு கட்டத்துல பார்த்த சபரி, ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மேன் நீ அப்படின்னு சொல்லி கத்த. அப்பதான் அவருக்கு ரியலைஸே ஆகுது, ஐயோ நம்ம ஏதோ தப்பா பண்ணிட்டோமா அப்படின்னு. கேமரா கிட்ட எல்லாம் போய் சாரிப்பா நான் லாக் பண்ணுங்கன்னு என் டீம் சொன்ன உடனே நான் போய் கெமிய லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கெமி கிட்ட நீ எனக்கு தங்கச்சி மாதிரிமா அப்படின்னு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. இவன் திருந்த மாட்டான் எத்தனோடா சொல்றது இது? அதுக்கு கெமி சொன்ன பதில தான் நாங்களும் சொல்லணும்னு நினைக்கிறோம். இதுல தங்கச்சி அக்கா பொண்ணு ஆணுங்கிறதெல்லாம் இல்ல. பிளேய கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா விளையாடுங்க, ஸ்போர்ட்டிவா இருங்க அப்படிங்கறத தான் சொல்றோம். இந்த வீக்கெண்டாவது விஜய் சேதுபதி இதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஆமா நச்சி பாய் ஒரு மாதிரி முறுக்குல தான் நிக்கிறான். அது அவங்கள பத்தி அவனுக்கு தெரியாதுல்ல. அந்த ரவுண்ட் முடிவுல விக்கல்ஸ் விக்ரம், வியானா உன்னோட மாஸ்க கொண்டு நான் வைக்கிறேன், ஆனா அடுத்த வாட்டி பிக் பாஸ் டீமோட போட்டோ உங்கள்ட்ட வந்ததுன்னா நீங்க தான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங்க பேசி முடிவுல கலையரசன் இந்த சுற்றில் இருந்து வெளியேற்றப்பட்டாரு. அடுத்து மறுபடியும் சமையல் பஞ்சாயத்து. காலங்காத்தால சபரி கிட்ட போய் எனக்கு பொட்டேட்டோ ஸ்பெஷலா பண்ணி கொடுங்க அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கலை கிட்ட இல்ல எனக்கு செமி கிரேவியா வேற ஒரு ஐட்டம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி பாரு கேட்டிருப்பாங்க போல. சோலி முடிச்சு FJ உடனே போயிட்டு இங்க பாருங்க ஆளுக்கு உங்களுக்கு லக்ஸுரியான ஐட்டம் வேணும்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காய்கறி எடுத்து புதுசா உங்களுக்காக பண்ண சொல்லி கேக்குறீங்க, கடைசியில எங்களுக்கு எதுவுமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு போய் சொல்லிட்டு அதை பத்தி ஒரு மாஸ்டர் பிளான வர பின்னாடி உட்காந்துட்டு கனியோட போட்டுட்டு இருக்காங்க. கனியக்கா வர ரொம்ப வில்லத்தனமா மாறுறேங்கிறத அவங்களே உணர்ந்துட்டாங்க போல. நான் எப்பவுமே கரெக்டா இருப்பேன், ஃப்ரெண்டு விஷயத்துல கணக்கு பார்க்க மாட்டேன், கணக்கு விஷயத்துல ஃப்ரெண்டே பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு மிக்சர் மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணிடுவோம். டெய்லி அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். கட் பண்ணி அந்த பக்கம் காமிச்சா பாரு கனியக்காவை பத்தி தான் கலை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வயசுல கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறதுனால சின்ன பசங்க மண்டையெல்லாம் கழுவி நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு பயங்கரமா அவங்களே நம்ப வச்சு இவங்க ஒரு சூப்பரான பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்களோட ஒரிஜினல் கலர் வெளியே வரும். அடுத்த ரவுண்ட் ஆரம்பமாச்சு. இந்த ரவுண்ட்ல டிஃபெண்டர்ஸ் ஆன கெமி கனி வியானாவை டார்கெட் பண்ணாங்க. இவங்களை எப்படியாவது தடுக்கணும்னு அவங்க மல்லு கட்டி போராடிட்டு இருக்க வியானா ஒரு கட்டத்துல கீழே விழுந்துட்டாங்க. பார்த்தா பின்னாடி நம்ம பாரு இவங்க எப்படா உள்ள வந்தாங்கன்னு பாக்குறதுக்குள்ள சைடு வழியா வினோத் வந்து வியானாவை நான் சேவ் பண்றேன்னு உள்ளக்க வந்துட்டாரு. ஆக்சுவலா அவங்க கீழே விழுந்து காலுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு கால் கூட இல்ல. ஜோக் இல்லையா? இவங்க உண்மையாவே கத்துனாங்களா இல்லனா இதுதான் சாக்கு அப்படின்னு டைவர்ட் பண்ணி விட்டு நம்ம மாஸ்க கொண்டு வச்சிருவோம் அப்படிங்கிற பிளான போட்டு கத்துனாங்களான்னு குறும்படம் போட்டு காமிச்சாதான் நமக்கே தெரிய வரும். இதுல சம்பந்தமே இல்லாம உள்ள வந்த வினோத் டைரக்டா வியானாக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணது மட்டும் இல்லாம அவங்க நெஞ்சில ஏறி காலை மடக்கி அப்படி நின்னாங்க எல்லாரும் அப்படின்னு கிளப்பி விட்டாரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஆக்சுவலா அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைங்க அப்படின்னு பிக் பாஸ் வீட்டு மக்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் அத கொஞ்சம் கூட கேட்காம நான் பெண்களை காப்பாத்துறவன் அப்படிங்கிற காடை புடிச்சுக்கிட்டு இவரு கூவுன்னு கூவிக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல அடுத்தவங்களுக்கு ரியாக்ஷனை கொடுத்து வெறுப்பேத்துறதுல மன்னனான FJ உனக்கு வாய் ஜாஸ்தி. சில பல ரியாக்ஷன்களை கொடுக்க அதுல வினோத் இன்னும் காண்டாகி புளிப்பு அப்படின்னு அவர் பாட்டுக்கு பயங்கரமா இறங்கி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதோட இந்த இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல மிஸ்டர் வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்காரு இல்லையா, அவரை தூக்கி இந்த கேம்ல இருந்து வெளியே போட்டாங்க. ஆனா அவரோட ஸ்போர்ட்டிவ்னஸ் இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். ரொம்ப ஈஸியா ஆக மொத்தத்துல என்ன டார்கெட் பண்ணி வெளியே தள்ளிட்டீங்கல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போனாரு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. கடந்த 2 நாளா இவரோட செய்கைகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த வாய் இருக்கு இல்லையா, இந்த வாயை தேவையே இல்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணாம தேவையுள்ள காரியத்துக்கு யூஸ் பண்ணாருன்னா இவர் இந்த வீட்டுல நிறைய நாள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் வினோத்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்னும் அவ்வளவு பெருசு இல்ல. ஆனா இவங்க 2 பேர் ரியாக்ட் பண்றத பார்க்கும்போது நிஜமாவே வினோத்துக்கு சண்டை போடுறதுக்கு இஷ்டம் இருக்கா, இல்ல யாருக்கிட்ட சண்டை போட்டா நமக்கு பெருசா பிரச்சனை வராதுன்னு அந்த இடத்துல சண்டை போடுவோமா, இல்ல ஸ்கோர் பண்ற இடமா பார்த்து போய் சண்டை போடுவோமா அப்படின்னு அவருக்குள்ளேயே பல கால்குலேஷன் போடுவாரு போல் இருக்கு. ஐயோ சாமி வேற
சரி சண்டை தான் போடுறீங்க, அதையாவது ஒழுங்கா போடுவீங்களா அப்படின்னு பார்த்தா அதுலயும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே வாட்டர்மெலன் ஸ்டாரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சு சம்பந்தமே இல்லாம கேமரா கிட்ட அவரு கையை பிடிச்சுக்கிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு கூவிக்கிட்டு இருக்காரு. அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் பேச வந்தாதான் மத்தவங்க எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆனா வாட்டர்மெலன் ஸ்டாரே அவாய்ட் பண்ணிட்டு போன ஒரே ஆள் இந்த வினோத் தான் நினைக்கிறேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். மறுபடியும் கிச்சன் ஏரியால பிரச்சனை. கனி, கெமி, எஃப்ஜே இவங்க எல்லாரும் உட்காந்து வெங்காயம் தக்காளிய தனியா குக் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இத சுபிக்ஷா பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற வெங்காயம் பூண்டு கூடைய கொண்டு போய் விறுவிறுன்னு இவங்க சூப்பர் டீலக்ஸ் ரூம்குள்ள போட்டு வந்துட்டாங்க. இதுல நம்ம ஆர்வக்கோளாறு வினோத் இருக்காரு இல்லையா, இவர் உள்ளாக்க புகுந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு வெளியே போயிட்டு உங்களுக்கு தேவைன்னா எங்க கிட்ட என்ன அளவுக்கு வேணுமோ அதை மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே மொத்த பிக் பாஸ் வீடும் கொந்தளிச்சிருச்சு. உங்ககிட்ட கேட்டு வாங்குறதுக்கு நாங்க என்ன பிச்சையா எடுக்கிறோம், ஒழுங்கு மரியாதையா கொடுத்துருங்க, தயவு செஞ்சு கொடுத்துருங்க, நாளா இப்படி டென்ஷன் ஆற ஆளே கிடையாது அப்படின்னு கோவத்துல ஆரம்பிச்சு அழுகையில முடிச்சிட்டாரு விக்கல்ஸ் விக்ரம். அவரை சமாதானப்படுத்தி எல்லாரும் வெளியே கூட்டு போனாங்க. இந்த பக்கம் பார்த்தா எஃப்ஜேவும் கனியும் நீங்க எப்படி அப்படி எடுத்து உள்ள வைக்க முடியும் அப்படின்னு பயங்கரமா மல்லு கட்டிட்டு இருந்தாங்க. சுபிக்ஷாவும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு மல்லு கட்டி நீங்க தானே தேவையே இல்லாம இப்ப வெங்காயம் தக்காளி எடுத்து சமைச்சு தனியா வைக்க போறோம்னு ஏதோ பேசுனீங்க, அதை கேட்டுட்டு தான் நான் வந்துட்டு ஓகே அப்ப இருக்கிறது நமக்காக சேவ் பண்ணிக்கலாம்னு கொண்டு உள்ள வச்சேன் அப்படின்னாங்க. இது ஆக்சுவலா மத்த ஹவுஸ்மேட்ஸுக்கு தெரியாது போல் இருக்கு. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் என்னடா இவங்க எதுக்குடா இப்படி உள்ள கொண்டு போய் வச்சாங்க, நம்ம அவங்களுக்கு கொடுக்காமையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பக்கம் புலம்பிட்டு இருந்தாங்க. அடுத்து இந்த பிரச்சனையில எஃப்ஜே தன்னால முடிஞ்ச ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டாரு. நீங்க எல்லாம் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல உட்கார்ந்து திங்குறீங்க இல்ல தூங்குறீங்க, அதை ஒண்ணு தானே பண்றீங்க அப்படின்னு கிளப்பி விட இதுனா போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அப்படிலாம் சொல்லாதீங்க, எல்லாரும் அந்த வீட்டுக்கு ஸ்வாப் ஆகத்தான் போறோம். இந்த வாரம் இவங்க 2 பேர் போறேன்னு சொன்னாங்க, அதனால அவங்க ஸ்வாப் ஆனாங்க அப்படின்னு சொல்ல இத கமுக்கமா பின்னாடி உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்த அரோரா, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போகலன்னு சொன்னீங்க, அதனால தான் நாங்க போனோம் அப்படின்னு வாலண்டியரா ஆஜரானாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுச்சோ அங்கிருந்து டைவர்ட் ஆகி சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து டீலக்ஸ் வீட்டுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது என்னென்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத அப்பட்டமா ஆளுக்கு வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல ரம்யா உள்ள வந்து இந்த அரோரா என்ன சொன்னா தெரியுமா, முக்கியமா இந்த பாச மட்டும் தயவு செஞ்சு ஆதிரைக்கோ வாட்டர்மெலனுக்கோ இல்ல பார்வதிக்கோ கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்ல உடனே கோவத்துல கொந்தளிச்ச அரோரா, ஆமா என்னோட ஃப்ரீ பாஸ தேவையே இல்லாம புதுசா அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கொடுக்காதன்னு நான் சொன்னேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணு புரியல, அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்ல பாஸுங்கிறது பொதுவானது, யார் வேணா அதை வந்து வாங்கலாம். இவங்க ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்ததுனால அது இவங்களோட பேரை பொறிக்கப்பட்ட பாஸ்ன்னு இவங்களே நினைச்சுக்குவாங்க போல் இருக்கு. சூப்பர். இந்த பிரச்சனை அடுத்த கட்டமா ரம்யா சிம்பத்தி கார்டு பிளே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அரோரா கிளப்பி விட, நான் ஏன் சிம்பத்தி கார்டு கிரியேட் பண்ணும், எனக்கு ஒரு குடும்பம் வேணும், நான் இங்க வந்தேன், இதை சொல்றது தப்பா அப்படின்னு அவங்க பயங்கரமா அழ ஆரம்பிச்சு கேமராவெல்லாம் பார்த்து பிக் பாஸ் என்ன வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிருங்க பிக் பாஸ் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த பிரச்சனைக்கு நடுவுல ஆதிரைய நாமினேட் பண்ண போறேன் அப்படின்னு ரம்யா சொன்னதை போட்டு உடைச்சிட்டாங்க அரோரா. உடனே ஆதிரை வேகமா போய் இந்த ஃப்ரீ பாஸ்ங்கிறது நான் அந்த வீட்ல இருந்து வந்தா என்ன வரலன்னா என்ன, இது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு பொதுவா இருக்கிறது, உங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி நீங்க எல்லாம் எப்படி பேசுறீங்க, விட்டு கொடுக்குறேன்னு பேசாதீங்க அப்படின்னாங்க. ஏமா உன் ஃப்ரெண்ட் அரோராவா அப்படிதான் பேசிச்சு, அந்த பொண்ணு கிட்ட நீ இந்த டயலாக் எல்லாம் பேசாம வெறும் ரம்யா கிட்ட மட்டும் வந்து கத்திக்கிட்டே இருக்கியே, இது எந்த விதத்துல நியாயம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு ரம்யா சும்மா இருப்பாங்களா? உடனே அரோராவை பார்த்து, அரோரா நீ என்னெல்லாம் ஆதிரையை பத்தி என்கிட்ட பேசினன்னு நான் சொல்லட்டுமா, அது மட்டும் இல்லாம ஆதிரையை நாமினேட் பண்றேன் நான் எப்ப சொன்னேன், தேவையில்லாத கிளப்பி விடுறேன், அப்பெல்லாம் நான் சொல்லியிருந்தேன்னா என்ன செருப்பு கழட்டி அடி அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகளை உதுக்க அரோரா பொண்ணு ஒரு நிமிஷம் பயந்துருக்கும் போல் இருக்கு. ஏன் இப்பெல்லாம் பேசுற ரம்யா, தயவு செஞ்சு பேசாத, நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு அவங்க சொல்ல, உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா, பேசுறதுக்குலாம் நான் ரெடியா இல்ல, கிளம்பு அப்படின்ட்டாங்க. கடைசியா கதை சொல்லல் டாஸ்க்ல இன்னைக்கு யாராவது ஒருத்தங்க கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது ரம்யா என்ன பார்த்து சிம்பத்தி கிரியேட் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, என் கதையை நான் சொல்றேன் அப்படின்னு முன்னாடி வந்தாங்க. நிஜமாவே அவங்க கதையை கேட்கும்போது ரொம்ப பாவமா இருந்தது. ஒரு பையனை திரும்ப திரும்ப ஒரு வாழ்க்கையில ஒரு பொண்ணு எத்தனை வாட்டி நம்ப முடியும்? முதல் தடவை, 2வது தடவை, 3வது தடவைன்னு கிட்டத்தட்ட எண்ட்லெஸ்ஸான வாய்ப்புகளை அந்த பையனுக்காக இவங்க வழங்கியிருக்காங்க. ஆனாலும் அந்த பையன் நன்றியே இல்லாம ஒவ்வொரு முறையும் இவங்களை முதுகுல குத்திட்டு மட்டும்தான் போயிருக்கான். ஆனாலும் கடைசியா ஒரு தடவை அவனுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணும்போது கூட என்னை காப்பாத்துறதுக்கு நீ ரெடி பண்ண பணத்தை எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு அதுல கூட ஒரு சந்தேக புத்தி. அப்போ கட் பண்ணிருக்காங்க அந்த பையனோட ரிலேஷன்ஷிப்பை.
அவங்களோட கதையை கேட்கும்போது நிஜமாவே அவங்க சிம்பத்தி கார்டை கிரியேட் பண்ண விரும்பல, அவங்க மனுஷங்களுக்காக ஏங்குறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இனிமேலாவது ஒருத்தவங்களோட பேக் ஸ்டோரியவோ இல்ல ஒருத்தங்களுக்கான வீக்கான பாயிண்ட பிடிச்சு அவங்கள அட்டாக் பண்றத பிக் பாஸ் வீட்ல இருக்கிற மக்கள் நிறுத்துவாங்கன்னு நம்பலாம். மேலும் இதே மாதிரி பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தி ரிவ்யூ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.